அதிகாரம் 4. சாலமோனின் அலுவலர். சாலமோன் அரசர் இஸ்ரேலர் அனைவர் மீதும் ஆட்சி செலுத்தி வந்தார். அவருடன் இருந்த அதிகாரிகள் இவர்களே: குரு சாதோக்கின் மகன் அசரியா, தலைமை செயலர் சீசாவின் மைந்தர் எலிகோரேபு, அகியா ஆகியோர்; அமைச்சர் அகிலூத்தின் மகன் யோசபாத், படைத்தலைவர் யோயாதாவின் மகன் பெனயா, குருக்கள் சாதோக், அபியாத்தார் ஆகியோர்; தலைமை கண்காணிப்பாளர் நாத்தானின் மகன் அசரியா, அரசரின் ஆலோசகர் நாத்தானின் மகன் குரு சாபூது, அரண்மனை மேற்பார்வையாளர் அகிசார், கட்டாய வேலைக்காரரின் மேற்பார்வையாளர் அப்தாவின் மகன் அதோனிராம். இஸ்ரேல் நாடெங்கும் சாலமோனின் கீழ் 12 ஆளுநர் இருந்தனர். அவர்கள் அரசருக்கும் அவரது அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரித்து கொடுத்து வந்தார்கள். அவர்கள் மாதத்திற்கு ஒருவராக ஆண்டு முழுவதும் தேவையான பொருட்களை சேகரித்து தந்தார்கள். அவர்களின் பெயர்கள் ஆவன: பென்கூர், மலைநாடான எப்ராயிம் இவருக்கு உரியது; பென்தெக்கர், மாக்காசு, சாயல்பிம், பெத்சமேசு, எலோன்பெத், கானான் ஆகிய நகர்கள் இவருக்குரியவை; பென் கெசது, அருபோத்தும், சோக்கோவும், ஏபேர் பகுதி முழுவதும் இவருக்குரியவை. சாலமோனின் மகள் தாபாத்தின் கணவர் பென்ன பெனதாபு, நாபத்தோர் பகுதி முழுவதும் இவருக்குரியது. அகிலூதின் மகன் பாகனா, தானாக்கு, மெகிதோ, பெத்சான் நகர் பகுதிகளும், சாரத்தானை அடுத்து இஸ்ரேலுக்கு தெற்கே பெத்சானிலிருந்து ஆபேல் மெகோலா வரை யோக்மயாமின் மறுபக்கம் உள்ள பகுதியும் இவருக்குரியவை. பென்கபர், ராமோத்து கிளையாதும், மனாசேயின் மகன் யாயிருக்கு சொந்தமான கிளையாது நாட்டு சிற்றூர்களும், பாசானிலுள்ள அர்கோபு நாட்டின் மதிர்ச்சுவர்களும், வெண்கல குறுக்கு கம்பிகளும் கொண்ட 60 நகர்களும் இவருக்குரியவை. இத்தோவின் மகன் அகினதாபு மகனாயும் இவருக்குரியது. சாலமோனின் மகள் பாஸ்மத்தின் கணவர் அகிமாசு நப்தலி இவருக்குரியது. ஊசாயின் மகன் பாகனா, ஆசேர், பேலோத்து ஆகியவை இவருக்குரியவை. பார்வாகின் மகன் யோசபாத்து, இசகார் இவருக்குரியது. ஏலாவின் மகன் சிமயி, பென்யமின் நிலப்பகுதி இவருக்குரியது. ஊரின் மகன் கெபேர், எமோரியரின் மன்னன் சீஹோனுக்கும் பாசானின் மன்னன் ஓகுக்கும் உரியதாய் இருந்த கிளையாது நாடு இவருக்குரியது. அந்நிலப்பகுதிக்கு ஆளுநர் ஒருவர் இருந்தார். சாலமோனின் சீரும் சிறப்பும். யூதா இஸ்ரேல் மக்கள் கடற்கரை மணலை போல் திரளாய் இருந்தார்கள். அவர்கள் உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தார்கள். சாலமோன் யூப்ரத்திஸ் தொடங்கி பெலிஸ்தியரின் நாடு வழியாய் எகிப்தின் எல்லை வரையிலும் இருந்த நாடுகளின் மேலும் ஆட்சி செலுத்தி வந்தார். அவரது வாழ்நாள் முழுவதும் அந்நாடுகளின் மக்கள் அவருக்கு கப்பம் கட்டி அடிபணிந்திருந்தார்கள். சாலமோன் வீட்டில் நாள்தோறும் உணவுக்காக தேவைப்பட்டவை 30 கலம் மிருதுவான மாவு, 60 கலம் சாதாரண மாவு, கொழுத்த மாடுகள் 10, மேய்ச்சலிலிருந்து வந்த மாடுகள் 20, ஆடுகள் 100, கலைமான்கள், சிறுமான்கள், வரையாடுகள், கொழுத்த கோழிகள் ஆகியனவாகும். திப்சாவிலிருந்து காசா வரை யூப்ரத்தீசின் மேற்கு புறத்தில் உள்ள நாடுகள் அனைத்தின் மீதும், அந்த ஆற்றுக்கு மேற்கே இருந்த அரசர்கள் அனைவர் மீதும் அவர் ஆட்சி செலுத்தி வந்தார். சுற்றுப்புற பகுதிகள் அனைத்திலும் அமைதி நிலவியது. சாலமோனின் வாழ்நாளெல்லாம் தான் முதல் பேர்சபா வரையிலும் பரவியிருந்த யூத மக்களும் இஸ்ரேல் மக்களும் பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள். அவர்களுள் ஒவ்வொருவரும் திராட்சை தோட்டங்களையும் அத்தி மரங்களையும் உடைமையாக கொண்டிருந்தனர். சாலமோனுக்கு 4000 தேர்க்குதிரை லாயங்களும் 12000 குதிரைகளும் இருந்தன. ஆளுநர் அவரவர் முறைப்படி மாதம் தோறும் அரசர் சாலமோனுக்கும் அவரோடு உணவு அருந்தி வந்த அனைவருக்கும் தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை.
மேலும் அவர்கள் தேர் குதிரைகளுக்கும் கோவேறு கழுதைகளுக்கும் தேவைப்பட்ட வார்கோதுமையையும் வைக்கோலையும் தங்களுக்கு குறிக்கப்பட்ட முறையின்படி அவை இருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் கடற்கரை மணலென அளவற்ற அறிவாற்றலையும் அளித்திருந்தார். கீழே நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் விட எகிப்திய ஞானத்தையும் விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் விளங்கிற்று. எஸ்ராகியனான ஏத்தானை விடவும் ஏமான், கல்கோல், தர்த்தா என்ற மாகோலின் புதல்வர் மற்ற மனிதர் அனைவரையும் விடவும் அவரே ஞானத்தில் சிறந்து விளங்கினார். சுற்றிலுமிருந்த நாடுகள் அனைத்திலும் அவருடைய புகழ் பரவிற்று. அவர் 3000 நீதிமொழிகளை உரைத்தார். அவர் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை 1005. லெபனோனின் கேதுரு முதல் சுவரில் முளைக்கும் ஈசோப்பு வரை உள்ள எல்லா மரவகைகளை குறித்தும் நடப்பன, பறப்பன, ஊர்வன, நீந்துவன ஆகியவற்றை குறித்தும் கருத்துரை வழங்கினார். சாலமோனின் ஞானத்தை கேட்க பல்வேறு இனத்தை சார்ந்தவர் அவரை நாடி வந்தனர். அவரது ஞானத்தை பற்றி கேள்வியுற்ற உலக மன்னர் அனைவரும் அனுப்பியோரும் அவரை தேடி வந்தனர்.